வணக்கம். நம்ம போன வீடியோல ஹார்ட் சம்மந்தமான சேனல் பத்தி நம்ம பார்த்தோம். அதில பார்த்தீங்கன்னா, H8 அப்படிங்கிற பாயிண்ட்ட பத்தி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளா இருந்திருக்கும் அப்படிங்கிறது நீங்க உபயோகப்படுத்தினா தெரியும். இப்ப அடுத்து வந்து ஜோடி உறுப்பான ஹார்ட்‌க்கு பேர் அதாவது அதோட ஜோடி உறுப்பு அப்படின்னு சொல்றோம். சிறுகுடல். ஓகேவா? நீங்க வீடியோ வந்து சிறுகுடல் தலைப்புல பார்த்திருப்பீங்க. சிறுகுடல் சம்பந்தமான அனைத்து பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய புள்ளி இது. சிறுகுடல் எதுக்கு நம்ப வந்து முக்கியத்துவம்னா, நம்ம ஜீரண மண்டலத்துக்கு முக்கியமான ஒரு அ விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, சிறுகுடல் தான். அங்க தான் வந்து சிறுகுடல்ல தான் நம்மளோட உணவுல இருக்க சக்தியே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கரெக்ட்டா பிரிக்குது. ரத்தத்துக்கு தேவையான குளுக்கோஸ அங்கருந்து தான் கரெக்ட்டான முறையில கன்வெர்ட் பண்ணுது. அப்படிங்கிறப்போ, அத எவ்வளோ வலுவா வச்சுக்கணும், அது அந்த இடம் சரியில்லனாலே நெறைய பேருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், சுகருக்கான விஷயம் கூட அங்கருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா தப்பு தப்பா சாப்பிட்டு செரிமானம் ஆகாம அந்த இடத்துல தான் போய் லாக் ஆகி நின்னுக்கும். அதுக்கப்புறம் தான் கான்ஸ்டிபேஷன் அப்படி இப்படின்னு சொல்லி மலக்குடல் வழியா போகாம கான்ஸ்டிபேஷன் அந்த மாரிலாம் நெறைய இருக்கு. இப்போ ஹார்ட்டுக்கான பாயிண்ட்டு நம்போ பார்த்துருக்கோம். அதுக்கான ஜோடி உறுப்பு அப்படிங்கிற சிறுகுடலுக்கு இப்போ எனர்ஜி எப்படி குடுக்குறதுங்கிறது இந்த பாயிண்ட்ட நீங்க பாருங்க. இங்க பாருங்க. இது வந்து சுண்டு விரல். ஏற்கனவே ஹார்ட் மெரிடியன் இந்த லைன்ல தான் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஹார்ட் மெரிடியன் சுண்டு விரல் பாருங்க. சுண்டு விரல் இந்த பக்கம். சுண்டு விரல்ல அல்னா போன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லைன. அல்னா போன். இந்த அல்னா போனுக்கும் மணிக்கட்டு ரேகை பாருங்க கட்டவிரல் சைடுல இருந்து இந்த சுண்டு விரல் நோக்கி வர நேரத்தில மணிக்கட்டு ரேகை முடியும் இந்த இடம் மணிக்கட்டு ரேகை. இங்க முடியிற இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்படி கைய இப்படி மடக்குனீங்கன்னா, வெட்டுனீங்கன்னா, ஒரு பள்ளம் மாரி வரும். நல்லா கவனிக்கலாம். ஒரு பள்ளம் மாரி வரும். இதுதான் சிறுகுடல். சிறுகுடல் SI5 ஸ்மால் இன்டெஸ்டைன் 5வது புள்ளிங்கிறோம் அந்த புள்ளிய. நல்லா பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கரெக்ட்டா இந்த இதுலயே வந்தீங்கன்னா, இந்த இடம் அப்படி ஏறி இறங்கும். ஏறி இறங்குனா அந்த இடத்துல ஒரு பள்ளம் வரும். நல்லா கவனிக்கலாம். இதுதான் அந்த பாயிண்ட். SI5 இதனால என்ன சார் உங்களுக்கு நடக்குது உடம்புல? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹார்ட்டுக்கு சக்தி அளிக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளி. சிறுகுடல்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, கண்டிப்பா ஹார்ட்ல தான் தெரியும். ஏன்னா சிறுகுடல்ல கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துல இருந்து சரியா செரிமானம் கோளாறு, நெறைய சாப்பிட்டுட்டு வயிறு முட்ட சாப்பிட்டுட்டு மூச்சு வாங்குது. இந்த மாரி ப்ராப்ளம் எல்லாமே நேரா கொண்டு போய் நெஞ்சில காட்டும். கப்பு கப்புன்னு அடைக்கிற மாரி அவங்களுக்கு சிம்ப்டம்ஸ் தெரியும். அவங்களே சொல்லுவாங்க, "என்னவோ கப்பு கப்புன்னு அடைக்குது. நெறைய சாப்பிட்டது ஒத்துக்கல. மூச்சு வாங்குது." அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த சிறுகுடல் ரொம்ப நல்ல வலுவா இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்க சத்த கரெக்ட்டா பிரிச்சு எடுத்துரும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கரெக்ட்டா எடுத்துரும். குளுக்கோஸ் கரெக்ட்டா கிளியரா அந்த இடத்துல தான் பிரியும். அது கரெக்ட்டா என்னென்ன வேலை நடக்கணுமோ எல்லா வேலையும் நடந்து, அது வேலைய அது அது செய்து உங்களுக்கு கிளியர் ஆயிடும். அதுக்காக இந்த புள்ளிய எப்படி இயக்கணும்னா, SI5 இந்த புள்ளியில இப்படி கைய வச்சுக்கங்க. ஏற்கனவே சொன்னது தான். வலது பக்கம் 21, இடது பக்கம் 21, திருப்பி வலது பக்கம் 21 அப்படிங்கிற மாரி இத எத்தன முறை சார் செய்யலாம்? ஏற்கனவே சொன்ன மாரி ஒவ்வொரு புள்ளிக்கும் அந்த 2 மணி நேரத்தில எனர்ஜி இருக்குங்கிறேன். அது 1 டூ 3க்குள்ள சிறுகுடல இயக்கணும் நீங்க. அப்படி 1 டூ 3க்குள்ள நீங்க இயக்குற இந்த புள்ளி எத்தன சுழற்சி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் சொல்றேன். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 1லிருந்து 3 மணி வரை அப்படின்னா 3 சுழற்சி. 3 சுழற்சினா 3 தடவ சுத்தணும். ஒரு 1 அதாவது 21, 21, 21 ரைட் தானே? இது 1 அப்படின்னு 3 முறை, 3 முறை செய்ய வேண்டும். இப்படி 3 முறை செஞ்சீங்கன்னா, சிறுகுடல்ல உள்ள அனைத்து தொந்தரவுகளும் சரி செய்யப்படும். என்னென்ன தொந்தரவு சரியாகுதுன்னு ஃபர்ஸ்ட்டு நீங்க பலன்கள பாருங்க. இடுப்பு வலி சரியாகுது. இருதய வலி சரியாகுது. கை, கால், தோள்பட்டையில ஏதாவது பிரச்சனை இருந்தா இந்த மறுபடியும் இல்லையா? தோள்பட்டையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரியாகும். கைய தூக்க முடியல, மடக்க முடியல, ஃப்ரோசன் ஷோல்டர் இந்த மாரி பிரச்சனைகள் சரியாகுது. முதுகு தண்டுவடத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா சரியாகுது. கேஸ்ட்ரிக் பிரச்சனை, வயிறு உப்பிசம், வயிறு புடைச்சுக்கிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும். எப்ப பார்த்தாலும் வயிறு புடைச்சுக்கிட்டே இருக்கு. சாப்பிட்டு வயிறு உப்பிசமா இருக்கு. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா இருக்கு. அபானம் நெறைய வெளியில போயிட்டே இருக்கு. இந்த மாரி பிரச்சனைக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான புள்ளி. நரம்பு சம்மந்தப்பட்ட
பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான புள்ளி. சுளுக்கு, நரம்பு இந்த மாரி சம்மந்தப்பட்டதுக்கு முக்கியமான புள்ளி. மூச்சு பிடிப்பு எங்கேயாவது இருந்துச்சுன்னா, இது இந்த இந்த புள்ளிய நீங்க இயக்குனீங்கன்னா உடனே தெரியும். மூச்சு பிடிப்பு வந்து உடனே ரிலீஸ் ஆகுறத நல்லா கண்டுபிடிக்கலாம். இந்த கழுத்து வலி, பக்கவாதம், வாதம் கையில வந்து பார்த்தீங்கன்னா, வாதம் மடக்க முடியாது, நீட்ட முடியாது. இந்த விரல்லாம் அப்படியே கோணிக்கும். இந்த மாரி பிரச்சனை இருந்தா கூட இந்த புள்ளிகள் நல்லா வேலை செய்யும். ஆக இந்த புள்ளிய நீங்க நான் சொல்லும் விதத்தில் இயக்கினால் 1 டூ 3 மதியம், சுழற்சி முறை 3 இயக்கும் பொழுது அதிக பலன்களை உங்களுக்கு இந்த புள்ளியின் வாயிலாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். இதில் எந்தவித ஐயப்பாடும் வேண்டாம். நம்ம பயன்படுத்திக்கலாம்ல. நமக்கு ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான பாயிண்ட் இது. இத டெய்லி நீங்க செஞ்சு, உங்க வீட்ல உள்ளவங்க பெரிய பெரிய ஆட்கள், அதாவது ரொம்ப வயதானவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது வந்து ரொம்பவும் முக்கியமா இந்த புள்ளி வந்து உதவும். ஆக நீங்க வந்து இந்த புள்ளிய அவங்களுக்கு சொல்லி கொடுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோல நம்ம சிறுகுடல பத்தி நம்ம பார்த்தோம். அது வெப்பமண்டலத்துக்கான புள்ளிகள பத்தி நம்ம பார்த்திருப்போம். இந்த இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நீர்மண்டலத்துக்கான 2 புள்ளிகள் இருக்கு. அதாவது 2 உறுப்பு. அந்த உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறுநீரகம், சிறுநீரகப் பை. இந்த சிறுநீரகம், சிறுநீரகப் பை உடம்புல மலஜல கழிவுகள்ல நீர் கழிவுகள முற்றிலும் நச்சு கழிவுகள ரத்தத்திலிருந்து பிரிச்சு அந்த கிட்னி வந்து யூரினரி பிளாடர் வழியா வெளியில அனுப்புது. அந்த யூரினரி பிளாடர் பர்ட்டிகுலரா அந்த 2 மணி நேரம் பயங்கர பவரா இருக்கு. அது எந்த நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 மணி முதல் 5 மணி வரை. மதியம் 3 மணி முதல் 5 மணி வரை. அந்த பிரபஞ்ச சக்திய 2 மணி நேரத்துல அதிகமா அது ரிசீவ் பண்றதுக்கு ஒரு புள்ளி இருக்கு. அந்த புள்ளிய நீங்க பண்ணும்போது கிட்னில எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி செய்யப்படுது. டயாலிசிஸ் பண்றவங்க கூட இந்த புள்ளிய இயக்கும்போது, ரத்தத்துல நச்சுக்கள் வந்து கரெக்ட்டா பிரிஞ்சு வெளியில வந்துட்டு, அவங்களுக்கு அந்த கிரியாட்டின் அளவு, யூரியா அளவு இதெல்லாம் கூட கம்மியாகுறதுக்கான வாய்ப்புகள் இந்த புள்ளிக்கு உண்டு. இந்த புள்ளியோட லொகேஷன் என்னன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதோட பலன்கள வந்து நான் அடுத்தடுத்து சொல்றேன். பாருங்க. சுண்டு விரல் ஸ்டார்ட்டிங்லேருந்து முடியிற அந்த எண்டு ரைட் தானே? அந்த எண்டுல கருப்பு, வெள்ளை சேரும் இடத்துல இந்த ஓரத்துல இந்த புள்ளி இருக்கு. நல்லா பாருங்க. படத்துல பாருங்க. சுண்டு விரல் ஸ்டார்ட்டிங்ல இருந்து முடியிற இடத்துல கருப்பு, வெள்ளை சேரும் இடத்து இந்த புள்ளியில இருக்கு. பள்ளமா இருக்கும். ஏறி இறங்குற இடம் பள்ளமா இருக்கும். அதுதான் புள்ளி. நல்லா பார்த்துங்க. UV66 யூரினரி பிளாடர் சிறுநீரகப் பை 66வது புள்ளி. இந்த புள்ளியில அதிகமான பிரபஞ்ச சக்தி 3 மணி முதல் 5 மணி வரை, மதியம் 3 மணி முதல் 5 மணி வரை அதிக எனர்ஜியோட இருக்கு. அத இயக்குமுறையோட அடுத்து நம்ப இதோட பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். புள்ளி எங்கன்னு கரெக்ட்டா பார்த்துருப்பீங்க. அந்த புள்ளி எவ்வளவு முக்கியமான புள்ளிங்கிறத வந்து அடுத்தடுத்த பலன்கள வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். UV66 யூரினரி பிளாடர் 66வது புள்ளி. இந்த புள்ளி டயக்னோசிஸ் ஃபார் சுகர் பேஷண்ட். சுகர் இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீரிழிவு நோய் ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த புள்ளிய அமுக்கி பார்த்தீங்கன்னா, ஆணி குத்துற மாரி வலிக்கும். அப்படி ஆணி குத்துற மாரி வலிச்சுச்சுன்னா, அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சுகர் இருக்கு, இல்ல சுகர் வரப்போகுது அப்படிங்கிறத விஷயத்த கண்டுபிடிச்சிடலாம். சில பேருக்கு லைட்டா வலிக்கும். இருந்தாலும் அந்த வலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். தொடவே முடியாது. அந்த மாரி இருந்தா, நீங்க கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி. கழுத்து பிடிப்பு. கழுத்த திருப்ப முடியாது. டக்குனு தூங்கி எந்திச்சு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு கழுத்து அப்படியே லாக் ஆகி இருக்கும். அந்த மாரி பிரச்சனைகளுக்கு இது வந்து ஒரு முக்கியமான புள்ளி. தீர்வு புள்ளியா அமையுது. தலை அப்படியே கிர்னஸ் ஒரு மாரி உட்காந்து எந்திரிச்சா சில பேருக்கு அப்படியே கிர்னஸா இருக்கும். தலை அப்படியே பாரமா இருக்கும். போதையா இருக்க மாரி இருக்கும். சுத்துற மாரி இருக்கும். இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இது சரி பண்ணுது. இது மட்டும் இல்ல, முதுகு சம்மந்தமா வலி. லம்பா, சாக்ரா போன்ல பிரச்சனை இருக்கு. L1, L5ல பிரச்சனை இருக்கு. வலி இருக்கு. எனக்கு வந்து பல்ஜியா இருக்கு. டிஸ்க் பல்ஜியா இருக்கு. அந்த மாரி பிரச்சனைகள் கூட இந்த புள்ளிய நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, அதுல படிப்படியா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சரி செய்யப்படுது. யூரின வந்து நல்லா யூரின் ரிடக்ஷன் இருக்கு. தேங்கி தேங்கி போகுது சில பேருக்கு. யூரின் போனாலே சுருக்குன்னு பெயினா இருக்கு. நீர் சுளுக்கு மாரி இருக்கு. அந்த மாரி பிரச்சனைக்கு இது ஒரு முக்கியமான புள்ளி. இப்ப அது பண்ண தேவையில்ல.
மூக்கில் இருந்து ரத்தம் வடிதல், அடிக்கடி சிறுநீர் அடக்க முடியாமை. சிறுநீர் பார்த்தீங்கன்னா, சில பேர் யூரின் போயிட்டு அப்படியே தேங்கி நிக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் சின்ன 1/2 மணி நேரம் திருப்பி விடுவாங்க. அந்த மாரி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இது சரியா இருக்கும். கான்ஸ்டிபேஷன் இந்த மாரி பிரச்சனைக்கு இது சரியான புள்ளியா இருக்கும். ஆ நீர் சம்மந்தமா அந்த அரிப்பு, அலர்ஜி, இந்த அக்கி இந்த மாரி இருக்கிற பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இந்த புள்ளி வந்து ஒரு முக்கியமான புள்ளியா இருக்குங்க. இந்த புள்ளிய வந்து கரெக்ட்டா நான் சொன்ன மாரி ஏற்கனவே இயக்கமுறை சொல்லியிருப்போம். அந்த புள்ளியில UB66ல நான் சொன்ன புள்ளியில வலது பக்கம் 21, இடது பக்கம் 21, திருப்பி வலது பக்கம் 21. இந்த மாரி எத்தனை முறை சார் செய்யணும்? 3லிருந்து 5 மணி வரை இருக்கிறனால 5 முறை சுழற்சிய நீங்க பண்ணணும். நான் சொன்ன வாக்குல 21, 21, 21 செஞ்சீங்கன்னா, ஒரு முறை அந்த மாரி 5 முறை இந்த புள்ளியை நீங்க இயக்கும் பொழுது, மேலே சொன்ன அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரி செய்யப்படும். அது மட்டுமல்லாமல், சிறுநீரகம் சம்பந்தமான அனைத்து வியாதிகளும் சரி செய்யப்படும். இத செஞ்சுக்கிட்டே நீங்க ஆ உங்களுக்கு கிரியாட்டின், யூரியா இந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா, நீங்க இத செஞ்சுக்கிட்டே கொஞ்சம் ஒரு 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 1 மாசம், 2 மாசம் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அது படிப்படியா கம்மியாகிறத நீங்களே பார்க்கலாம். அதனால இது ஒரு முக்கியமான புள்ளி. எல்லாரும் இந்த பாயிண்ட்ட வந்து பயன்படுத்தி நலம் பெறுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீர்மண்டலத்த பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல 2 உறுப்புன்னு சொன்னோம். அந்த 2 உறுப்புல சிறுநீரக பை அப்படிங்கிற ஆர்கன் உள்ள ஒரு புள்ளியான UB66 அப்படிங்கிற பாயிண்ட்ட போன வீடியோல பார்த்தோம். அப்படி பார்க்காதவங்க அந்த வீடியோல போய் அந்த புள்ளிய பார்த்துட்டு வாங்க. ஏன்னா, அதோட ஜோடி உறுப்ப தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த ஜோடி உறுப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கிட்னி. கிட்னிங்கிறது 5 டூ 7 மாலை 5 மணி முதல் 7 மணி வரை ஒரு புள்ளியில எனர்ஜி அதிகமா இருக்கு. அது எந்த புள்ளி அப்படிங்கிறதையும், அதோட பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். கிட்னி அப்படின்னு சொல்லக்குள்ளே நம்மள்ட்ட எல்லாத்துக்கும் ஒரு பய உணர்வு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா, அதோட சிம்ப்டம்ஸும் பயம்தான். ஒரு மனுஷன் பயப்படுறான், அடிக்கடி பயப்படுறான் அப்படின்னாலே, தூக்கத்துல யூரின் போயிடுறான், பயந்து பயந்து அழுவுறான், அலறி அழுவுறான் அப்படின்னாலே, கிட்னில வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தா, இந்த மாரி பிரச்சனைகள வந்து அவங்களுக்கு குடுக்கும். ஆக, கிட்னிய வந்து நம்ம கரெக்ட்டான வலுவா வச்சுக்கிறதுக்கு, பிரபஞ்சம் நமக்கு குடுத்துருக்கக்கூடிய 2 மணி நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 5 டூ 7 அது மிகவும் முக்கியமான நேரங்கிறதுனால, அதுக்கு ஒரு புள்ளிய கடவுள் அந்த இடத்துல நமக்கு குடுத்திருக்கார். அத நம்ம பயன்படுத்தும்பொழுது, அதிதீவிரமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் அங்கருந்து சரி செய்து, நம்ம உடம்புல நீர் சக்திய கரெக்ட்டான முறையில வச்சு, நமக்கு நெறைய சக்திய குடுக்குது. கிட்னி வந்து நம்ம உடம்புல என்னென்னத்த பாதுகாக்குது அப்படின்னு கேளுங்க. நம்மளோட பற்கள், நெகங்கள், முடி, நம்மளோட எலும்புகள், எலும்பில் உள்ள மஜ்ஜை, இது எல்லாத்துக்குமே வந்து கிட்னி வந்து ஒரு முக்கியமான இருக்கு. அதனால நம்ம கிட்னிய பாதுகாப்பா வச்சுக்கிறது நம்ம ஒவ்வொருத்தவங்களோட கடமையா இருக்கு. கிட்னி அது மட்டும் இல்ல, நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கழிவுகள் எல்லாத்தையும் நீர் கழிவுகள பிளட்ல இருந்து நச்சுக்கள பிரிச்சு யூரின் வழியா வெளியில அவுட்புட் பண்ணுது. இது அதிகமா நம்போ தன் உடம்புல அப்படியே நீர் இருந்துச்சுன்னா, நீர் வீக்கமாகவோ, யூரியா, கிரியாட்டின் ஆகி கால்கள்லாம் பெருசு பெருசா வீங்கி பல பிரச்சனைகள் பண்ணுது. சுகர் வியாதிக்காரங்களுக்குலாம் நீங்க பார்க்கலாம். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் கால் வந்து இந்த இடிமான்னு சொல்லுவாங்கப்பா, வீங்கி வீங்கி இருக்கும். ஏன்னா, மண் வந்து மலடாயிடும். மண்ணுங்கிறது இந்த உடம்ப தான் சொல்றேன். ஒரு தரையில தண்ணி ஊத்துனீங்கன்னா, அந்த தரை வலு இல்ல அப்படின்னா, தண்ணி வந்து உள்ள பொல பொலன்னு இறங்கும். அதே மாரி இந்த இந்த மண்ணுங்கிறது இந்த உடம்பு, நீர் வந்து கரெக்ட்டான பாசேஜ் இல்லன்னா, பொல பொலன்னு அது கரெக்ட்டான முறையில அது இதாகாம பொல பொலன்னு அது உரியாம உள்ள அப்படியே இறங்கிரும். அதனால கால்ல வந்து அப்படியே கீழ இறங்குன மாரி வந்து நின்னுக்கும். யூரின் ட்ராக்ல போகாம, உடம்புல நீர் சுரந்து பாசேஜ் கரெக்ட்டா இல்லாம போய் கால்ல போய் நின்னுகிட்டு, இடிமாவா பெருசு பெருசா வீங்கிடும். அப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன மாத்திரை குடுத்தாலும், எது குடுத்தாலும் திருப்பி போகும், திருப்பி வரும். ஏன்னா, நீர் சக்தி கரெக்ட்டான உடம்புல பராமரிக்க முடியல. நீர் ஜீரணமாகலங்கிறத சொல்லுது. கெட்ட நீர்கள கரெக்ட்டா வெளியில அனுப்ப முடியல அப்படின்னு சொல்லி கிட்னி வந்து ரொம்ப சோர்வா இருக்கிறதுக்கு, இந்த புள்ளிய நீங்க பயன்படுத்தும்போது அதிகமான ரிசல்ட் கிடைக்கும். நம்ம இந்த புள்ளி எங்க இருக்குன்னு முதல்ல போய் பார்ப்போம். பாருங்க, இது முழங்கால். ஓகே. முழங்கால் மடிப்பு ரேகை. நல்லா பாருங்க. முழங்கால் மடிப்பு ரேகை.
இந்த முழங்கால் மடிப்பு ரேகையில உள்பக்கமா இருக்கு. இந்த மடிப்பு ரேகை அதாவது இந்த மடிப்பு ரேகை உள்பக்கமான புள்ளி. கட்டவிரல்லேருந்து வரும்போது, முழங்கால் மடிப்பு ரேகையில் இதோ இருக்கு பாருங்க. இதுதான் புள்ளி. அந்த ரேகை வந்து இங்க முடியும் இந்த இடம். இதான் புள்ளி. இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டீங்கன்னா, லிவர் 8 அப்புட்ன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்கு. அது கிடையாது. இதுல கொஞ்சம் தூரம் போயிடக்கூடாது. அந்த கோட்டிலே முடியிற இடத்திலே வச்சீங்கன்னா, இந்த இடத்துல அமுக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு பெயின் தெரியும். நல்லாவே உணரலாம் நீங்க. இதான் புள்ளி. இந்த புள்ளி வந்து இந்த குறிப்பிட்ட அந்த நான் சொன்ன 5 டூ 7ல வந்து நல் பயங்கரமான எனர்ஜி இந்த புள்ளியில இருக்கும். அப்போ இந்த புள்ளிய நீங்க நான் சொன்னவாறு தூண்டும் பொழுது, அதிக விதமான பலன்கள் கிடைக்கும். அந்த புள்ளி என்னன்னு கேட்டீங்கன்னா, K10. ஒரு முக்கியமான புள்ளிங்க. கிட்னிக்கே சக்தி குடுக்குற தன்வலு புள்ளி அது. அந்த பர்ட்டிகுலரா அந்த 2 மணி நேரத்துக்கு பயங்கர எனர்ஜி இருக்கும் அந்த புள்ளியில. அந்த என்னென்ன நோய்கள் அந்த புள்ளியில இருந்து உங்களுக்கு தீருங்கிறத பாருங்க. உடலில் ஏற்படும் வீக்கங்கள் சரியாகும். உடல்ல அடிக்கடி இந்த வீக்கம் அந்த கை கால்லாம் வீங்கிக்குது. இந்த மாரி கிரியாட்டின்னால வீங்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த மாரி பிரச்சனை இருந்தா சரியாகும். ஆண்மை குறைவுக்கான ஒரு முக்கியமான புள்ளிங்க இந்த புள்ளி. முழங்கால் வலி, மூட்டு வலி இந்த மாரி பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு முக்கியமான புள்ளி இது. சிறுநீர வந்து அடக்க முடியாம டக்குனு தானா சிறுநீர் வந்துரும். சில பேர்லாம் அந்த பஸ்ல போகக்குள்ள பார்த்தீங்கன்னா, அவங்களால அடக்க முடியாது. அ எங்கேயாவது இருந்தாலும் அப்படியே சில பேர் காலோட கையோட வந்துரும். அந்த மாரி பிரச்சனைலாம் இருக்கும். அந்த மாரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா, இது வந்து ஒரு கிட்னி ஸ்ட்ரெங்தன் பாயிண்ட். முதல்ல அத நீங்க புரிஞ்சுக்கங்க. கிட்னியோட பூஸ்டப் புள்ளி. கிட்னிய வந்து வலுவாக்குற புள்ளி. எப்படியும் ஈவ்னிங்ல நீங்க 5 டூ 7 இந்த புள்ளியை நீங்க இயக்குனீங்கன்னா, கண்டிப்பா உங்க கிட்னி முழு சக்தியை உடையதாக மாறிவிடும். திடீர் மயக்கம் இருந்தா சரியாகுது. குமட்டல், வாந்தி இந்த மாரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகுது. ரத்தம் கலந்து வெள்ளைப்படுதல் இந்த மாரி பிரச்சனை, மெனோபாஸ் சிம்ப்டம்ஸ் உள்ளவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தா சரியாகுது. காலு மடக்கி நீட்டுறதுக்கு சில பேர் கஷ்டமா இருக்கும். எப்ப பார்த்தாலும் அப்படியே கால மடக்கி நீட்ட முடியாது அவங்களால. டக்குனு புடிச்சுக்கும், டக்குனு இந்த கிராம்ப்ஸ் ஆகும். இந்த மசில்ஸ்லாம் கிராம்ப்ஸ் ஆகும்பாங்க. பின்னாடி கெண்டை கால்ல வந்து அப்படியே புடிப்பா இருக்கு அப்படிம்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த புள்ளி வந்து மிகவும் ஒரு முக்கியமான புள்ளியா இருக்கு. அது மட்டும் இல்லங்க. அடிவயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனையும் அதாவது ஜனன உறுப்புகள்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் கேட்டன் அதாவது சிறுநீரகம் 10வது புள்ளியை தூண்டும்போது, சொன்ன அனைத்து பிரச்சனையும் இல்லாம சிறுநீரகம் சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும், இது முழுவதுமாக சரி செய்யப்படும். இந்த புள்ளியையும் இங்க பேரா இன்னொரு புள்ளி இருக்கு. இத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த புள்ளிய நீங்க முறைப்படி இயக்கிட்டு வந்தாலே, கிரியாட்டின், யூரியா இது 2ம் கட்டுக்குள்ள இருக்கும். கரெக்ட்டான முறையில இருக்கும். இதுக்காக போய் நீங்க ஒண்ணும் தனியா போய் நீங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. இத இயக்கிட்டு வந்தாலே, உங்களுக்கு உப்பு உடம்புல நார்மலா இருக்கும். குறைவோ, கூடவோ இருக்காது. ஒரே ரேஷியோவா உடம்புல இருக்கும். ஆக இந்த புள்ளியை நீங்க அனைவரும் செய்து பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.